ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ இதில் இன்னொரு காஸ்ட் ஷீட்டில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் என்னன்றது பார்க்கலாம். இதில் வந்து ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், அதாவது வெறும் உங்களோட ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அமௌண்ட்டை மட்டும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரைம் காஸ்ட்லேருந்து ஃபுல்லாக போடாமல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட்ரி லைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒர்க் மேனேஜர் சேலரி, இன்டைரக்ட் மெட்டீரியல், ஆடிட் ஃபீஸ் அண்ட் ஃபோர்மேன் சேலரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் இதுன்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸை மட்டும் குறிக்குது. ஸோ கொடுத்துருக்கிற இந்த 6 எக்ஸ்பென்சஸில் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேக்ட்ரி லைட்டிங் ஒன்று, ஒர்க் மேனேஜர் சேலரி ஒன்று, இன்டைரக்ட் மெட்டீரியல் ஒன்று அண்ட் ஃபோர்மேன் சேலரி ஒன்று. சரியா? மிச்சம் ரெண்டுமே நம்ம ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் கீழே போடுவோம். ஸோ அப்போ நம்ம அதை இதில் காமிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபேக்ட்ரி லைட்டிங் போட்டிருக்கோம், மேனேஜர் சேலரி, இன்டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் ஃபோர்மேன் சேலரி. இந்த 4 மட்டும் நம்ம எடுத்து ஆட் பண்ணால் வரது தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ஸோ ஃபேக்ட்ரி லைட்டிங் 10,000, மேனேஜர் சேலரி 22,000, இன்டைரக்ட் மெட்டீரியல் 9,000, ஃபோர்மேன் சேலரி 13,000. இதை மட்டும் ஆட் பண்ணது தான் அவங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? Yes. Thank you so much.